ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். இந்த இடத்துல நின்று நான் பேசுனனாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம், நம்ம பாட்டி சமையலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்ம பாட்டி அப்படின்னாலே வந்து ஏதாவது ஹெல்த்தியாக தான் செய்வாங்க. ஓகே, அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம பாட்டியோடைய ஃபேவரட், நம்ம பாட்டியில் நம்ம எல்லாத்தோடைய ஃபேவரட்டான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் செய்கிறோம். இப்போ தான் ஸ்வீட் அப்படின்னா மைசூர்பா, லட்டு, ஜிலேபி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேவரட் அப்படின்னா, அதாவது ஃபேவரட்டான ஸ்வீட் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு உருண்டையாமா. அந்த எள்ளு அதுதான் வச்சு தான் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு, டேஸ்ட்டான ஸ்வீட்டு, மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டை தான் வந்து நம்ம இன்றைக்கி பாட்டி நம்ம செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறாங்க. அதான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் இருக்குது. பட் ஆனால் நான் அந்த ஒரிஜினல் சுவை வந்து கிடைக்கிறது இல்லையாமா. அதனால் வந்து இப்போ நம்ம பாட்டி நம்மளுக்காக அவங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த எள்ளு உருண்டையை சாப்பிட்டாங்களோ அதை வந்து இப்போ நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாட்டியோடைய சமையலுக்கு வந்திருக்கோம். பாட்டி ஹாய். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன பொருட்கள், 2 பொருள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே நம்மளுக்கு தெரியாமையா? இது நடக்கல பருப்புப்பா. இது எள்ளு நல்லா கழிஞ்சிட்டு காய போட்டிருக்கறதுனால வெள்ளையாயிருச்சு. ஓகே, ஆனா கருப்பு இல்லை. ஆமா, கருப்பு இல்லை. அது போக உருண்டை வெல்லம், அது கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை. ஓகே, நான் உருண்டை வெல்லம் போடுறேன். இல்ல ஓகே, உருண்டை வெல்லம் தான் வந்து சூப்பரா இருக்கும். டேஸ்ட் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா சீக்கிரம் உருகும். ஆமா, ஓகே. அந்த உங்க காலத்துல எல்லாம் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு ஜாங்கிரின்னு சாப்பிடுறீங்க. ஆமா, எங்க காலத்துல எல்லாம் பொரி உருண்டை, இந்த மாதிரி எள்ளு உருண்டை, கடலப்பருப்பி இப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆரோக்கியமா வளர்ந்தோம். அதுவும் நீங்க செஞ்சது அப்படிங்க கடையில வாங்க மாட்டீங்க? அம்மா செஞ்சு கொடுக்கும். இப்ப அந்த ஞாபகத்துக்கு இப்ப எனக்கு இப்ப கடையில பருப்பு வாங்கி எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிடலனாலும் இந்த மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை. அதனால இப்ப நானே செஞ்சு சாப்பிடலான்னு ஒரு ஆசை. அதனால இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். ஓகே, செஞ்சலாம். இப்ப இது வந்து எள்ளு வறுக்கணும். ஓகே, இப்ப அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அந்த அப்படியே நம்ம எள்ளை வந்து டைரக்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாவோ இந்த மாதிரி வந்து இதில் சாப்பிட்டோம்னா வந்து ஒரு ஹெல்த்து, ஆரோக்கியம், ஸ்வீட்டு எல்லாமே கலந்துருக்கும். எள்ளோடைய நன்மைகள் வந்து அப்படியே நம்ம பாட்டி ஒன்றா சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு நல்லதம்மா. அதெல்லாம் நெஞ்சுக்கு வலுவு, எலும்புக்கு சத்து, இது நல்லா கொடுக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையும். எள்ளுல பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து கொலஸ்ட்ரால் இல்லை. அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். அதே மாதிரி கால்சியம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால வந்து எலும்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்மைகள். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் உருண்டை வெல்லம் அப்படித்தான். வெள்ளை சர்க்கரை சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் சுகர்காரங்கெல்லாம். இந்த நாட்டு சர்க்கரை உருண்டை வெல்லம் சேர்த்துக்கிட்டா சாப்பிடலாம், அவங்களும் சாப்பிடலாம். இப்போ நம்ம சுகர்காரங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஆசைக்கு ஒன்று தான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த நாட்டு சர்க்கரை இந்த வெல்லம் சேர்த்திட்டா அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ வேணா வந்து சாப்பிட்டுக்கலாம். அது இதில் வந்து அந்த சுகரோட ப்ராப்ளமே இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் சுகரு எல்லாமே சேர்த்திக்கிங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் வந்து அதிகமாக வந்து நடக்கல பருப்பி சாப்பிடுவீங்க, அதாவது நடக்கல சாப்பிடுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி எள்ளையும் நடக்கலையும் சேர்த்தும் போது இன்னுமே வந்து ஹெல்த்தி அதிகமாகும். இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்க்கும் போது எலும்புக்கெல்லாம் சத்து, நெஞ்சு எலும்புக்கு, இடுப்பு எலும்பு, லேடிஸ்க்கெல்லாம் சாப்பிட்டா இடுப்பு வலிக்காது. இந்த எள்ளு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அப்படியே நல்லா வறுத்தாச்சு. இந்த வறுத்த எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குமாமா. என்ன மனம், நல்ல மனம் இப்படி வருது. ஓகே, நல்லா பாருங்க, அந்த வறுத்து சாப்பிடும்போது இந்த நம்ம நல்ல எண்ணெய் இருக்குல்ல அந்த டேஸ்ட் வருது. ஆமா, நல்ல எண்ணெய் வந்து இந்த எள்ளுல தான் செய்யறாங்க. வேற லெவலில் இருக்கு. எள்ளு டைரக்டா நம்ம சாப்பிடும்போது லைட்டா கசக்கும். ஆனா கொஞ்சம் வறுத்ததுனால கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த எள்ளு பருப்பி இதெல்லாமே நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, தண்ணி குடிச்சிட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐதீகம் இருக்காமா. ஏன்னா அது எள்ளு அப்படி சாப்பிட்டு தண்ணி குடிக்காம இந்த வெளியே நின்று அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாமா. இந்த கிராமத்துல சொல்லுவாங்களாமா. எள்ளு மனத்துக்கு, பொரி உருண்டை மனத்துக்கு பேயும் கூட வருமா. அதெல்லாம் வந்து கிராமத்துல இருக்கிற மித்து நம்பிக்கை. சொல்லுவாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கடைபிடிச்சுக்கணும். அதே மாதிரி நல்லா பாருங்க, கேப்ல பார்த்தீங்கன்னா பாட்டி நல்லா இந்த வெள்ளத்தை நல்லா பாருங்க தட்டி வச்சுட்டாங்க. எள்ளு, 2வது நிலக்கடலை, 3வது வெல்லம். இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் வந்து
இந்த எள்ளு உருண்டைக்கே தேவைப்படும். வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. சிம்பிளாக மீறினா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரெண்டுமே பாருங்கள் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஏன்னா வருத்தம்ல ஹீட்டாக இருக்குது. இதுக்கு ஆயிலு வேறு எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வேணும்னா லைட்டாக இதுக்கு நெய் ஊற்றி கூட லைட்டாக வறுத்துக்கலாமாம்மா. நம்ம எதுவுமே போடல, அப்படியே ராவாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து வறுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நடக்கலையை வந்து பறைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள் நடக்கடலையை அரைச்சாச்சு, செம்ம மனமாக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எள்ளையும் இதே மாதிரி அரைச்சிக்கணும். பட் எள்ளு நைஸாவா இல்லை அது இதே மாதிரி தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எள்ளு அரைச்சாச்சு. அந்த எள்ளு அரைச்சனையுமே வந்து அந்த எள்ளோடைய அந்த எண்ணெயோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். அந்த அப்படியே வந்து ரொம்ப நடக்கலை அரைச்சதும் நல்லா பொறுன்னு வந்தது. ஆனால் எள்ளு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கெட்டியாக அதான் வந்துருக்கு. எள்ளு வந்து நல்லெண்ணெய் அரைக்க யூஸ் பண்ணுறோம்ல, பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து எண்ணெய் அரைக்கிற பொருட்கள் தான். அதாவது நடக்கல்ல வந்து கடலை எண்ணெய் அரைக்கிறதுக்கு, எள்ளு வந்து நல்லெண்ணெய் அரைக்கிறதுக்கு. ரெண்டையும் மிக்ஸ் போட்டு சர்க்கரையும் போட்டு அரைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சோம்ல எள்ளையும் எள்ளோடைய மாவையும் அப்புறம் நடக்கலையோட மாவு மாதிரி அந்த ரெண்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெள்ளத்தை கூடயே போட்டு மறுபடியும் லைட்டாக அரைக்க போகிறோம். அளவு எப்படி மெஷர்மெண்ட் சொல்லவே இல்லை. அளவு எள்ளு 1/4 கிலோன்னா நடக்கல்ல 1/4 கிலோ, 1/2 கிலோ ஆச்சு. ஆமாம். அப்போ இனிப்பு அது ஒரு 350 கிலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்ச எள்ளு மாவு அப்புறம் நிலக்கடலையோட மாவு இந்த வெள்ளம் 3ஐயும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்சிங்கை போட்டுவிட்டு அப்படியே வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக வேணால் தண்ணி வேணால் தொளிச்சிக்கலாமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை செஞ்சுட்டாங்க வேறு லெவலில். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கம்பு உருண்டைன்னு போட்டிருந்தோம். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இனிப்பு உருண்டைகள் வந்தீங்கன்னா நம்ம பாட்டி நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு உருண்டை குயிக்காக செஞ்சாச்சு. மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான் இங்கே தேவைப்பட்டுச்சு. சூப்பராக இருங்க பார்க்குறக்கு. இப்படி எடுத்தால் உதிரியம் போல் கெட்டியாகவும் இல்லை, சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஓகே, டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம தம்பி ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டாரு, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் அந்த தூள் சாப்பிட்டேன், இன்னும் லட்டாக சாப்பிடல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஏகப்பட்ட உருண்டைகள் செஞ்சுருக்கோம். அதாவது கம்பு உருண்டை இன்னுமே நிறைய ஒன்று செஞ்சுருப்போம். ஆனால் அதில் பெஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு இதுதான் டாப்பில் இருக்குது. அப்படியே சாப்பிட அந்த ஸ்வீட்னஸ்ஸு அப்புறம் அந்த எள்ளோட கசப்பு நிறைய நம்ம சாப்பிட்ருவோம். அந்த எள்ளோடைய லைட்டாக அந்த கசப்பு தன்மை வரும். அந்த எதுவுமே இல்லைங்க. அந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து அப்படியே கொலாபரேட் ஆகி வேறு லெவலில் அப்படியே போய் நாவில் நடனம் ஆடுது. போக இன்னும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையாகவே செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களும் இந்த மாதிரி வேறு லெவலில் சாப்பிட சொல்லி என்ஜாய் பண்ணி சொல்லுங்கள். பாய்.